இன்னைக்கு எங்கே பிரச்சனைனாலும் போய் நிற்கிற தலித் அமைப்புகள், எங்கே போய் பிரச்சனைனாலும் போய் நிற்கிறது கம்யூனிஸ்டுகள். ஆனால் அவர்கள் அதிகாரம் பெறலான்ட்டு அவங்கள யாருக்கு கொச்சைப்படுத்துறதுனாக அவர்களுடைய அரசியல் போராட்டங்களின் வழியாக பலனை பெற்ற அதே ஒடுக்கப்பட்ட சமூகம் தேர்தல் வரும் பொழுது தனக்கு எந்த விதத்திலையும் உதவாத, உரிமைகளை பெற்றுத்தராத, முதலாளித்துவத்தை சார்ந்திருக்கின்ற கட்சிகளுக்கு போய் வாக்களிக்கும். அது அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேச வேண்டிய தேவை ஏற்படும் போது அங்கே போய் நிற்க வேண்டிய ஒரு தேவையை யார் ஏற்படுத்துனா வாக்களிக்கின்ற, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வாக்களிக்கின்ற இந்த வாக்காளர்கள் தான். வெட்கப்பட வேண்டியது கம்யூனிஸ்டுகள் கிடையாது, மக்கள் தான், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இது இப்படி தான் நான் கவனிப்பேன் இடதுசாரிகளையும் தலித் அமைப்புகளையும். அவங்க ரெண்டு போய் சீட்டுக்கு போய் நின்ட்டாங்க அப்படின்னு கொச்சைப்படுத்த மாட்டோம், கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர்கள் 2 சீட்டுக்கு போய் நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா அவர்களை வலிமைப்படுத்தாதது நம்மளுடைய தவறு, நம்மளுடைய பிழை.